யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 34வது வசனம், 34, 35, 36 நான் வாசிக்கிறேன். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். கையை தட்டி நிக்கோதேமு என்ன சொன்னாப்புல? ஆமாம், இங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குது? இந்த 3வது அதிகாரம் மேலே தான் இருக்குது. நிக்கோதேமு சொன்னாப்புல, இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்னு யார் சொன்னா? நிக்கோதேமு. ஒரு சாட்சி. சரி, இப்போ அடுத்து இங்கே யார் சொல்கிறா? யோவான் ஸ்நானன் சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். அப்போ தேவனால் அனுப்பப்பட்டவர் யார்? எதை பேசுவார்? தேவனுடைய வார்த்தையை பேசுவார். இன்னும் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது வசனம், இதே 3வது அதிகாரம் 3வது வசனம், ஏசவனுக்கு பிரதித்திரமாக ஏசப்பா எதை பற்றி பேசினார்? நிக்கோதேமு என்ன சொன்னால், நீங்கள் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் அப்படின்னு சொன்னாப்புல. பதிலுக்கு ஏசப்பா சொல்லணும், அப்படியா, ரொம்ப நல்லது தம்பி, ரொம்ப சந்தோஷம், உனக்கு அது புரிஞ்சிருக்குது அப்படின்னு வேறு எதுவும் பேசலை. அவர் உடனே எதை பற்றி பேசினார்னா, ராஜ்யத்தை பற்றி பேசினார். ஆமாம், எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினால் மறுபடி போராட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன்னு சொன்னார். அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு ஊழியக்காரன், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரர் எதை பற்றி பேசுவார்னா, ராஜ்யத்தை பற்றி பேசுவார். புரியுதுங்களா? ஆமாம், இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறேன்? ராஜ்யத்தை பற்றி தான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னது? ஜலத்தினாலும் ஆவினாலும் நீங்கள் பிறந்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பீங்க. அப்போது தேவனிடத்திலிருந்து வந்த ஊழியக்காரன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவர் ராஜ்யத்தை பற்றி தான் பிரசங்கிச்சுட்டு இருப்பார். உங்களுக்கு ஆதாரம் வேணுமா? யோவான் ஸ்நானன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அப்படி தானே சாட்சி சொல்லுது. தேவனால், யோவான் 1:6 வசனம் பாருங்கள், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். யார்? தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். இவன் என்ன பிரசங்கம் பண்ணான்? உங்களுக்கு தெரியும், யோவான் ஸ்நானன் என்ன பிரசங்கம் பண்ணார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஊழியக்காரங்கன்னா யாருன்னா, ராஜ்யத்தை பற்றி பேசுவாங்க. புரியுதுங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு தேவ சமூகத்தை பற்றி பேசுவாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுவாங்க, தேவனோட உறவை பற்றி பேசுவாங்க. அதை பற்றி தான் பேசுவாங்க. கருப்பு குதிரை, செப்பு குதிரை, ஆமாம், ஜபத்தை பற்றி அப்படிலாம் இல்லை. ராஜ்யம், தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற உறவு, அதை பற்றி தான் பேசுவாங்க. அவங்க தான் யார்? தேவனுடைய ஊழியக்காரர்கள். சரிங்களா? அப்போ பாருங்கள், இங்கே யோவான் ஸ்நானன் 34 சாட்சி கொடுக்குறார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். கையை தட்டி. அப்போ ஆவியை அளவில்லாமல் பெற்றது யார்? ஏசப்பா. அவர் தான் நமக்கு ரோல் மாடல். அப்போ ஆவி அளவில்லாமல் பெற்றவங்க பேசுகிற வார்த்தை என்ன வார்த்தையாக இருக்கும்? அது தேவ வார்த்தையாக இருக்கும். எத்தனை நேரம் புரியுது? யார் ஆவிக்குரியவர்கள்? தேவனை பற்றியே நிறைய பேசிகிட்டு இருக்காங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க தான் ஆவிக்குரியவர்கள். எத்தனை நேருக்கு புரியுது? ஆமேன். ஆமாம், எப்பவும் பிரச்சனை, எப்பவும் அதையே பற்றி உலக காரியத்தையே பேசிகிட்டு இருக்காங்கன்னா உலகத்துக்குரியவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள். ஆமாம், எப்பவும் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய காரியம் அதையே பற்றி பேசிகிட்டு இருந்தால் அவர்கள் தேவனுக்குரியவர்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள் 35, பிதாவானவர் குமாரனில் அன்பாக இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். அவர் பிதா ரொம்ப அன்பாக இருக்கிறார். ஏன்? ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார். சரி, கடைசி வசனம் 36, குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். கையை தட்டின ஆரம்பத்தில் சொன்ன ஞாபகம் இருக்கா? எத்தனை நேரம் புரியுது? குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன். சொல்லுங்கள் உங்கள் ஆயத்திறந்து. இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களோ ஜீவனை காண்பதில்லை. ஆமேன். தேவனுடைய கோபம் அவன் மேல் இருக்கும், நிலை நிற்கும் என்றார். ஜீவனே பார்க்க மாட்டாங்க. அப்படின்னா ஜீவன்னா என்னது? நல்ல வாழ்க்கையை பார்க்க மாட்டாங்க. அதான் சொன்னேன், தேவ சமூகத்தை விட்டு பிரிய வாழ்க்கை டேமேஜ் ஆகும், டோட்டலி டேமேஜ் ஆகிரும், கஷ்டமாகி போயிடும். தேவனோடு இணையும் போது நல்லா இருக்கும். ஏன்னா விசுவாசம். எத்தனை புரியுது? அப்போது தேவகுமாரன் மேலே, இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசமாக இருந்தால் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசமாக இருக்கிறவன் எப்படி நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான்? யோவான் 17வது அதிகாரத்தில் 3வது வசனம் என்ன சொல்லுது?
ஆமாம், இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ வசனம் சொல்லுது விசுவாசம் எப்படி வருமா? கேள்வினால் வரும். அப்போது அதை எடுத்து அதை நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லி தந்திருக்கிறேன். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள்? எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ விசுவாசம் எப்படி வரும்? எப்படி வளரும்? விசுவாசம் தேவனுடைய வசனத்தை கேட்கிறதுனால வளரும். அப்போ விசுவாசம், ஏசப்பா மேலே விசுவாசம் எப்படி வளரும்? ஏசப்பாவை பற்றி கேட்க கேட்க ஏசப்பா மேலே விசுவாசம் வரும். ஏசப்பா மேலே விசுவாசம் வந்தால் என்ன வரும்? நல்ல வாழ்க்கை, நிலை வாழ்க்கை, நித்திய ஜீவன் உண்டாகும். சிம்பிள். அப்போது ஏசப்பை பற்றி கேட்கணும் எங்கே வரணும்? தேவ சமூகத்துக்கு வரணும். அதான் சங்கீதங்கள். சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுறது போல் நீங்கள் விட்டு விடாதீர்கள். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்கிற இடம் எது? சபை. சபை கூடி வர்றது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென், அல்லேலூயா. புரியுதுங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குது. சரி.